வணக்கம். உங்கள் கண் ரவிவர்மன். பால் பற்றி பேச போகிறோம். பால் பால் ஒரு உணவா? நல்ல கேள்வி தானே. பால் ஒரு உணவா? ஆம், உணவு தான். ரிசல்ட் கிடைச்சி போச்சுல்ல. ஆனால் யாருக்கான உணவு? இதான் கேள்வி. யாருக்காக அது உருவாகிறதோ அதற்கான உணவு தான் இது உணவு. இப்போ ஒரு குழந்தை பிறக்குது, சரிதானே? அப்போ அந்த குழந்தை பிறக்கும்போது தாயிடமிருந்து பால் உருவாகிறது. அதுக்கு முன்னாடி பால் உருவாவது இல்லை. இது இயற்கை. அப்படின்னா இந்த பால் குழந்தைக்கான உணவு தானே. அப்போ அந்த குழந்தைக்கு மட்டும்தானே சொந்தம். இது நாம மனதில் வச்சுக்கணும். இந்த பாலுக்குல்ல இதுக்கு ஒரு அளவு முறை இருக்குங்க. இந்த அளவு முறை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, குழந்தை பல் முளைத்தவுடன், குழந்தைக்கு பல்லு முளைக்குது இல்லைங்களா, அந்த பல் முளைத்தவுடன் இந்த பாலின் அளவு நின்று விடுகிறது, தாய்க்கு சுரப்பது. இதுதான் அளவுமுறை. இது ஒரு அளவுமுறை. இது இயற்கை தானே. விஞ்ஞானம் என்ன சொல்றது கேட்போமே. இப்போ பசும்பால் எடுத்துக்கோமே. இந்த பால் செரித்த பின் கேசினோஜென் என்கின்ற ஒரு ஜவ்வு மிஞ்சுகிறது. அது ஜவ்வுங்க, ஒரு திக்கான பொருள். இந்த ஜவ்வை செரிக்கக்கூடிய தன்மை குழந்தைக்கு மட்டும்தான் உண்டு. பல்லு முளைத்த வளர்ந்த மனிதனுக்கு இல்லை அந்த செரிக்கும் தன்மை. இப்ப புரியுதுங்களா? இதை ஜீரணிக்கும் ஆற்றல் குழந்தைக்கு மட்டும்தான் உண்டு, மனிதனுக்கு இல்லை. இது இயற்கை. இதுதான் விஞ்ஞானம் சொல்லுது. இது இரண்டாவது அளவு முறை. இப்போ விஞ்ஞானம் என்ன சொல்லுது பார்த்தீங்களா? ஒரு டம்ளர் பால் எடுத்துட்டோம். அந்த ஒரு டம்ளர் பாலினுடைய சக்தி, சத்துக்கள் 4 ஃபுல் மீல்ஸ் சமமா. அதாவது 4 முழு சாப்பாட்டுக்கு சமமா. ஒரு மனிதர் ஒரு முழு சாப்பாடு சாப்பிட்றார் மதிய வேளையில். இது ஒன்று. ஒரு டம்ளர் பால் குடிக்கிறார். ஒரு முழு சாப்பாடு ப்ளஸ் ஒரு டம்ளர் பால் குடிக்கிறார். இது ஒன்று. ஒரு டம்ளர் பால் 4 முழு சாப்பாடு சமம். ஆக 5 முழு சாப்பாடு மதிய உணவு சாப்பிட்டாரு. இப்போ 5 முழு சாப்பாடு வயிற்றுக்குள்ளே போச்சேன்னா இந்த வயிறானது அரும்பாடு படும் தானே ஜீரணிக்கும் போது. அது கேசினோஜென் ஒன்று, ஜவ்வு ஒன்று இருக்குது. இந்த உணவு ஒன்று, 5 சத்துள்ள உணவு அட் எ டைம் போகும்போது இந்த வயிறு நம்மக்கிட்ட சண்டை போடும். அது என்ன தெரியுங்களா? வாந்தி, பேதி, மயக்கம், இந்த சூழ்நிலைகள் வருகிறது. இது நாம் புரிஞ்சுக்கணும். இதை ஜீரணிக்கிறதுக்கு வயிறு அரும்பாடுபடுதான், ரொம்ப கஷ்டப்படுதான். இதனால மந்தத்தன்மை ஏற்பட்டு ஜீரணத்தன்மை, அதாவது அஜீரண கோளாறு ஏற்படுது. பொதுவாகவே அளவுக்கு மீறின எந்த பொருளும் நஞ்சு தானே. அப்போ 5 சத்துள்ள உணவு அது அளவுக்கு மீறினது தானே. அப்போ அது நஞ்சுன்னு பேர் வச்சிடலாமா? அப்போ அது நஞ்சு ஜீரணிக்கக்கூடிய அளவுக்கு அந்த வயிறுக்கு உண்டா? இந்த பல்லு முளைத்த மனிதனுக்கு உண்டா? பொதுவாகவே ஜீரணமாகாத, செரிக்க முடியாத இந்த உடல் எப்படி இந்த 5 உணவுகளை செரிக்கும்? இது நம்ம யோசிக்கணும். இந்த நஞ்சு என்பது முழுக்க முழுக்க புரதம் தானே. இந்த தன்மையை உருவாக்கும், அதாவது இந்த நஞ்சுத்தன்மை உருவாக்கும் இந்த பால் சிறந்த உணவா? இப்போ ஒரு கேள்வி கேட்போம். இப்போ இன்னொன்று சொல்கிறோம் பாருங்க. பால் மட்டும் சாப்பிட்றோமா? பாலோட நிறைய சேர்த்து சாப்பிட்றோம். டீ, பல வகையான ஊட்டச்சத்து பொருட்கள், காஃபி, இதோடு சேர்த்து வேற சாப்பிட்றோம் நம்ம. இதுவே ஜீரணம் ஆகலை, அது இன்னும் சேர்த்து சாப்பிடும்போது இது அதிகத்தன்மையான ஒரு இந்த உடலுக்கு தரக்கூடிய இயக்கம் அதிகம் தானே. அப்போ அரும்பாடுபடும் தானே இந்த வயிறு. இந்த அதிகப்படியான சத்துக்கள் சேரும்போது, ஜீரணிக்க முடியாத சூழ்நிலை வரும்போது அங்கே கழிவுகள் அதிகமாக தேங்குகிறது.
அப்போ அந்த கழிவுகள் அதிகமாக தேங்க 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 உடல் எப்பொழுது உடலில் அதிகமாக கழிவுகள் தேங்குகிறதோ உடல் உறுப்புகள் பாதிக்கும். அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கோம். சுகர், பிபி, முட்டி வலி, கால் வலி, கிரியேட்டின் அதிகமாயிடுச்சு. இது போன்ற பல நோய்கள் அந்த உடல் உறுப்பு பாதிப்பினால ஏற்படுகிறது. என்ன காரணம்? கழிவுகள் தேங்குது. கழிவு தேங்குவதற்கு என்ன காரணம்? ஜீரணம் ஆகலை. ஜீரணம் ஆகாததுக்கு என்ன காரணம்? அதிக சத்து உள்ள அட் எ டைம் உள்ள பொருட்களை உடனே சேர்ப்பது. அப்போ இந்த பால் உணவு தேவையா இல்லையா? இல்லை, இந்த பால் உணவை அதிகமாக சாப்பிடணுமா, கம்மியாக சாப்பிடணுமா, மற்ற பொருளோடு சேர்த்து சாப்பிடணுமா, தனியாக சாப்பிடணுமா? அது தேர்வு நம்மிடத்தில். இது அடுத்த அளவு முறை. இந்த அளவு முறையில் நாம் யோசிச்சோம்னா நாம் வாழ்வில் நாமே நிர்ணயிப்போம். கழிவுகளின் தேக்கமே நோய், கழிவுகளின் நீக்கமே சிகிச்சை. தேர்வு நம்மிடத்தில். நம் நலம் நம் கையில். அன்புடன் உங்கள் கண் ரவிவர்மன்.